அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம இன்னைக்கு குழந்தைங்க விளையாடுற மாதிரியான ஒரு கிரிக்கெட் பேட், சின்ன சைஸ்ல ஒரு வயசு குழந்தைங்க விளையாடுறதுக்கான கிரிக்கெட் பேட் செஞ்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 2 கிரிக்கெட் பேட் நான் செஞ்சிருக்கேன். இது வந்து பிளைன் ஒயர்ல செஞ்சிருக்கேன், 2 கலர்ல. இந்த பேட்ல ஒரு இது என்ன பாத்தீங்கன்னா, இப்படி பிடிச்சி மடக்கும் போது மடங்கிரும். இது வெறும் சோபீஸா இல்லாம விளையாடுறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும், சீக்கிரம் மடங்கிரும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மடங்காத அளவுக்கு டைட்டா வச்சு பின்னிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது வீடியோல முடிவுல சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 7 அடி நீளத்தில் 6 ஒயர் வெட்டி வச்சுருக்கேன். அதே கலரில் 10 அடி நீளத்தில் 4 ஒயர் வெட்டி வச்சுருக்கேன். இது பின்னும்போது உங்களுக்கு ஏன் இவ்வளோ வித்தியாசமாக பின்னிருக்காங்கிறது தெரியும். 7 அடியில் 6 ஒயர், 10 அடியில் 4 ஒயர். ரன்னிங் ஒயர் ஒரு 20 அடி நீளம் இருக்கிற அளவுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். நான் இந்த கொஞ்சம் ஒயர் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம 10 அடி வெட்டி வச்சுருக்கிற ஒயரை சமமாக 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. குறைக்கக்கூடாது. அதே அளவு 2ஆக மடித்தா எவ்வளோ அகலம் இருக்குமோ அதே அளவு நீளம் வச்சு மடிச்சுக்குங்க. இப்போ கிரீன் கலர் நம்மளுடைய ரன்னிங் ஒயராக இருக்குது. ஆரஞ்சு கலர் ஒயர் அது மேலே வைங்க. வச்சு பேசிக் நட் போடுங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது 10 அடி நீளம் உள்ள ஒயர். ஒரு பின்னல் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு ஒயரும் ஜாயின் பண்ணுங்க. 10 அடி ஒயர்ல இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணுங்க. அதையும் சமமா மடிச்சுக்கங்க. ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டு இது 2வது பின்னல் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து 10 அடி ஒயர் நிறுத்திடுங்க. கடைசியா தான் பின்ன போறோம். 7 அடியில் வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த ஒயரை கண்டினியூஸா 6 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இதையும் அதே மாதிரி சமமாக மடிச்சு 7 அடி ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 10 அடியில் வெட்டின 4 ஒயர் வெட்டியிருந்தோம். இந்த பக்கம் 2 ஒயரும் இந்த பக்கம் 2 ஒயரும் 10 அடியில் வெட்டினது வச்சிருக்கோம். நடுவில் வந்து 6 ஒயரும் 7 அடியில் வச்சது வச்சிருக்கோம். இப்போ இது ஒரு லைன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சைடில் இந்த 10 அடி ஒயர் போகுது பாருங்க, அந்த மெஷர்மெண்ட் வச்சு இந்த பச்சை ஒயரையும் வெட்டி விட்டுருங்க. அதாவது ரன்னிங் ஒயரை வெட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு பேஸ் மட்டுமே 2 லைன் தான் தேவை. இப்போ ஒரு லைன் முடிச்சிட்டோம். இந்த 2 பக்கமும் சமமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் மறுபடியும் ஒரு ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி மீண்டும் ஒரு லைன் மட்டும் போடுங்க. அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏதோ ஒரு பக்கம் போடுங்க. ரெண்டாவது லைன் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் அதே கிரீன் கலர் ஒயர் அளவுக்கு அளவு வச்சு வெட்டிட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மடக்கிக்கிங்க. மேலே போகிற ஒயரை எடுத்து இப்படி சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு இந்த கீழே இருக்க பள்ளமான பகுதியை எடுத்துகிட்டு மேலே வச்சிங்கன்னா 2வது லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 10 ஒயரையும் பின்னிட்டு வாங்க. பின்னி முடிச்சுட்டு கடைசியில் பார்க்கலாம். நாம் 2வது லைனில் 10 பின்னலையும் பின்னிட்டோம். சைடு பாலுக்கு அதே மாதிரி விட்டுட்டு அதே பழைய மெஷர்மெண்ட் அளவுக்கு வெட்டிட்டு வெட்டிடுங்க. இனிமேல் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இவ்வளோதான் நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் 10 ஒயர் இருக்கும். சைடில் வந்து கிரீன் 2 இருக்கும். இப்போ இதில் இந்த பக்கம் 4 விட்டுருங்க, இந்த பக்கம் 4 விட்டுருங்க. சென்ட்ரல் இருக்கிற 2 ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து பின்னுங்க. இதற்கு முன்னாடி நம்ம ஸ்டார் கூட போட்டிருக்கோம் பாருங்க, அந்த மெத்தடில் தான் இதுவும் வருது. இந்த 2 ஒயரையும் பின்னிடுங்க. பின்னிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிற நாட்டினுடைய ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்றும் போகுது. இந்த ரைட்டில் போகிற ஒயர் எடுத்து இந்த 4 பின்னலையும் பின்னுங்க. இப்போ நம்ம இப்படி பின்னிட்டோம். இந்த பக்கம் போகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை பிடிச்சி இந்த 4ஐயும் பின்னுங்க.
இதுக்கு வந்து ஒவ்வொரு காவும் நம்ம கீழே இருக்கிற ஒயர் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்துங்க. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு அப்படி சுற்றி எடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒயரும் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகிற இடத்துலலாம் பின்னிட்டே வாங்க. பின்னிட்டு வரும்போது நம்மளுக்கு மேலே வந்து டாப்பில் ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் நட்டு வர மாதிரி நிற்கும். அது வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த இடத்துல ரெண்டையும் பிடிச்சி பின்னிருந்தோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டைமண்ட் கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் 2 கிரீன் இருக்குது. இந்த கிரீனையும் நீங்கள் கிராஸ் நாட் போடணும். பச்சையும் பிடிச்சி ஒன்று பின்னிருங்க. இப்போ இதுவும் நம்மளுக்கு கிராஸ் ஆகி அந்த ஆரஞ்சு கூட சேர்ந்து வரும். இந்த ஒரு இடத்துல மட்டும் க்ரீன் நாட்டு உங்களுக்கு கிடைக்கும். மேலே வர பின்னிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம பின்னிட்டோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்மளுக்கு 10 ஒயர் இருந்திருக்கும். அதில் சென்டரில் இருக்க 2 நாட்டை பின்னிட்டு இதே மாதிரி ஸ்டெப்பு கொண்டு வாங்க. இந்த பக்கம் அந்த மாதிரியே வரணும். 2 சைடும் ஒரே மாதிரி வரணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இதே மாதிரி டைமண்ட் இந்த பக்கம் போட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த க்ரீன் பின்னலையும் பின்னி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது ஆரஞ்சு 5x5 ஆரஞ்சு கிடைக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி பார்டர் கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இடத்துல அதே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரியே வளர்த்து கொண்டு வர வேண்டியது தான். இப்போ வந்து இனிமேல் கூட வந்து இப்படி சைடில் வராமல் நேராக வரும். இதுக்கு வந்து நம்ம கீழே இது கிரிக்கெட் பேட் அப்படிங்கனால இதுதான் தரையில் மோர்தர பகுதியாக இருக்குங்கனால நான் ஒரே ஒரு குமிழ் எடுத்திருக்கேன். பேக்குக்கு வைக்கிற குமிழ் எடுத்திருக்கேன். இது உங்களுடைய விருப்பம் தான். இந்த இடத்துல தேயாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துலையே நீங்கள் குமிழ் வச்சுருங்க. மேலே வளர்த்ததுக்கு அப்புறம் வைக்க முடியாது, குறுகலாக போயிடும். இந்த மாதிரி சென்டரில் வச்சு உள் பக்கம் மடக்கி விட்டுருங்க. இது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம மடக்கி விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு குமிழ் வச்சுட்டோம். இதை பின்னிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கிடைக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் மேலே இந்த பக்கம் வரும். இந்த மாதிரி 1 2 3 டைமண்ட் இந்த பக்கம் வரும். சைடில் வந்து 2 டைமண்ட் வரும். வர வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த டைமண்ட் பின்ன வரைக்கும் நம்ம காட்டியிருந்தோம். சைடில் பாருங்கள், ஒரு டைமண்ட் 2 டைமண்ட் வந்துருச்சு. இங்கே சென்டரில் பார்த்தா 1 2 3. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஒயர் வச்சுருந்து பார்த்தீங்களா, அந்த பார்டர் வர மாதிரி முடிச்சிருக்கோம். அதாவது சென்டரில் 3 டைமண்டும் சைடில் 2 டைமண்டும் வச்சுருக்கோம். இப்போ இனிமேல் வந்து நம்மளுக்கு கைப்பிடி பின்ன வேண்டிய பருவம். பேட் இவ்வளோ தான் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ கைப்பிடி பின்னணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஒயரில் பாதி ஒயரை குறைக்க போகிறோம். இந்த பக்கம் இருந்து போகிற 3 ஒயரையும் இந்த பக்கம் இருந்து போகிற 3 ஒயரையும் இப்போ சொருகி விட்டுற போகிறோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் 3 ஒயரை நம்ம சொருகி விட்டுருவோம். சொருகி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மேல் பக்கம் கைப்பிடிக்கு மட்டும் நம்மளுக்கு ஒயர் கிடைக்கும். எப்படி சொருகலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆரஞ்சு கலரில் 5 ஒயரும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஒயர் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 6 ஆரஞ்சும் ஒரு க்ரீன் இருக்கும். நாம் சொருக வேண்டியது ஃபஸ்ட்டு வரக்கூடிய 3 ஒயரு, இதில் 3 ஒயர் எடுத்து சொருக போகிறோம். எப்படின்னா பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த ஆப்போசிட்டில் வர பின்னலில் சொருகுங்க. சொருகிட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரில் சொருகணும். இதுக்கு மேலே அதை நம்ம பின்ன மாட்டோம். சொருகி விட்டு கட் பண்ணுறது தான். இப்போ இப்படி சொருகிருங்க. இந்த ஒரே ஒயர் சொருகுனா நம்மளுக்கு கலந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இதை என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் பாருங்கள், இந்த பக்கம் இருந்து எடுத்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு மறுபடியும் இப்படி வெளியே கொண்டு வாங்க. அந்த பின்னலையும் சுற்றிட்டு வர மாதிரி வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் பாருங்கள், இந்த பின்னலில் சொருகுங்க. சொருகும்போது நம்ம 2 தடவை சொருகுன மாதிரி ஆயிரும். ஒயர் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஒயர் இதில் சொருகுங்க. இது வந்து நம்மளுடைய சேஃபுக்காக தான். பிள்ளைங்க அடித்து விளையாடும் போது உருவிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 2 தடவை சொருகிறோம். சொருகி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ஒயரையும் இந்த பின்னலில் நம்ம சொருகிருக்கோம் பாருங்கள், அதுக்கு அடுத்த பின்னல்லையே விடுங்க. அந்த ஓட்டைக்குள்ளேயே விட்டு வெளியில் எடுங்க.
எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் இதில் விட்டு மறுபடியும் ஒருக்கா சொருகுங்க. சொருகிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த மிக்சர் நாட்டில் சொருகி இருந்தோம். மறுபடியும் ஒரு சுற்றி இந்த மேல் ஒயர்லையும் சொருவிட்டு இப்போ அடுத்த பின்னல்லையும் சொருவிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ அடித்து விளையாண்டாலும் பிரிஞ்சு வராது. இப்போ அடுத்த ஒயரையும் அதே மாதிரி தான். இந்த ஒயர் எடுத்து இதில் சொருவுங்க. ஆப்போசிட்டில் சொருக வேண்டியது. மொத்தம் 3 ஒயர் மட்டும் 3 செட் ஆஃப் ஒயர்ஸ் மட்டும் நீங்கள் சொருகணும். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 சொருகிட்டு 2 பக்கமும் சொருகிட்டு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த சைடில் நாம் இந்த 3 ஒயரை பிடிச்சி இந்த பக்கமும் இந்த 3 ஒயரை பிடிச்சி இந்த பக்கமும் பின்னி சொருகி எடுத்துட்டோம். இனிமேல் 2வது பின்னல் வரைக்கும் சொருகியிருக்கேன் பாருங்கள். இந்த பின்னல் வரைக்கும் சொருகியிருக்கேன். இப்போ பிசுறு இல்லாமல் வெட்டி விட்டுருங்க. இனிமேல் இந்த ஒயர் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் 3 ஒயர் சொருவிட்டு அதுக்கப்புறம் மேலே எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ நாம் இந்த பக்கம் 3 ஒயரும் இந்த பக்கம் 3 ஒயரும் முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 செட் ஒயரும் இந்த பக்கம் 3 செட் ஒயரும் மொத்தம் 12 ஒயர் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ எப்படி பின்னணும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அதே மாதிரி கிராஸாக வருதுங்களா. அதில் வந்து இந்த ஆரஞ்சையும் ஆப்போசிட்டில் இருக்க ஆரஞ்சையும் பிடிச்சு ஒரு பின்னல் பின்னுங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பின்னல் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு இந்த பக்கம் ஒரு கிராஸ் பண்ணுது, க்ரீனையும் கிராஸ் பண்ணும். அப்படியே வளர்த்தி பின்னிட்டு வாங்க. கிராஸ் ஆகிற இடத்தையெல்லாம் பின்னிட்டே வர வேண்டியதுதான். இப்போ இதே ஆரஞ்சு கலர் பாருங்கள், இந்த பச்சையோடையும் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி பின்னிட்டோம். மறுபடியும் பாருங்கள் அடுத்த ஆரஞ்சு இந்த 2 ஆரஞ்சு கூடையும் இந்த க்ரீன் கூடையும் பின்னுவோம். இப்போ லாஸ்ட் இருக்க க்ரீனோட பின்னுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டைமண்ட் உருவாகும். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு 5க்கு 5 டைமண்டும் இந்த பார்டர் க்ரீன் வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு 2க்கு 2 டைமண்ட் தான் வரும். காரணம் இந்த இடத்துல 3 ஆரஞ்சு ஒயரை நம்ம சொருகி விட்டுட்டோம். மீதி இருக்கிற ஒயரில் தான் பின்னிட்டு வரோம். இப்போ இந்த க்ரீனை வச்சு பின்னிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்டர் மாதிரி வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு கைப்பிடி எவ்வளோ உயரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் பின்னிட்டு 2 பக்கம் பின்னிட்டே வாங்க. சுற்றி பின்னிட்டு வரும்போது நம்மளுக்கு இதே மாதிரி டைமண்டாக வரும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் இந்த பக்கம் ஒரு டைமண்ட் பின்னி காட்டியிருந்தோம். அதே மாதிரி 1, 2 சென்டரில் 2 டைமண்ட் வர மாதிரி இந்த சைடில் 2 டைமண்ட் வர மாதிரி நம்ம பின்னிட்டோம். இது வந்து நம்மளுக்கு கைப்பிடிக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பேட்டுக்கு இந்த கைப்பிடி போதுமானதாக இருக்குது. இப்போ எப்படி பிடிக்கணும்னா முந்தி மாதிரியே தான். இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது, 3 ஸ்கொயர் நாட் இருக்குது. இது ஆப்போசிட்டில் சொருகி பிடிச்சிட வேண்டியது தான். சொருகி பிசுறு இல்லாமல் கைப்பிடி பிடிக்கிற இடம், அதனால் பிசுறு இல்லாமல் பார்த்து வெட்டிடுங்க. பாருங்க, இந்த ஒயர் இந்த பக்கம் சொருகுங்க, இந்த ஒயர் இந்த பக்கம் சொருகிட்டு அடுத்த பின்னல்லையும் சொருகணும். 2 பின்னலில் சொருகிட்டு வெட்டிடலாம். சொருகி முடிச்சுட்டு காட்டுறவாங்க. இப்போ நம்ம கைப்பிடியே இந்த பக்கம் 2 டைமண்டும் இங்கே 3 டைமண்ட் இங்கேயும் 2 டைமண்ட் வர மாதிரி பின்னிட்டோம். இது நம்ம கைப்பிடி குழந்தைகளுக்கான கைப்பிடி கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பேட்டில் பாலை அடிக்கும்போது இந்த இடம் வளைவதற்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதனால் அதுக்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டைப்பையில் இருக்க குச்சி வச்சுருக்கேன். இந்த குச்சை வந்து உள்ளே வச்சுருங்க. கரெக்டாக அளந்து வைங்க. ஏன்னா கட்டைப்பை குச்சி வந்து கொஞ்சம் வளர்த்தியாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் வெட்டி இதை வந்து இந்த ஓட்டை வழியாக உள்ளே விட்டுருங்க. முதலையே விட்டுருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். அதனால் இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி பாருங்கள், உள்பக்கம் தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் அடிச்சிங்கனாலும் கட்டை வந்து வளையாது, குழந்தைங்களுக்கும் அடிப்படாது. ஏன்னா மேலே இந்த பகுதி இருக்கிறனால இது அடித்தாலும் அடிப்படாது. இந்த மாதிரி வச்சு முடிச்சிடலாம். இப்போ மீதி இருக்க ஒயரையும் சொருகி விட்ருங்க. பாருங்கள், இந்த பின்னல்லேருந்து ஆரம்பித்து 2 பின்னலில் நான் சொருகியிருக்கேன். அதே மாதிரி மீதி இருக்கிற ஒயரையும் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல மேலே எல்லாம் சொருவி கையில் குத்தாத அளவுக்கு நல்லா நைஸாக வெட்டி விட்டுட்டோம். இதோடு நம்மளுடைய கிரிக்கெட் பேட் முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.